கதைகள் பற்றி பேச வந்துள்ளேன். கற்றதால் ஆய பயன்பெற வாழதுடன் அற்றால் தோழர் எனின். பொது கடவுளின் திருவடிகள் வணங்காதவன் என்ன படித்திருந்தும் ஒரு பயனும் இல்லை. பாலன் ஒரு பட்டதாரி பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறந்த மதிப்பெற்றோர் அறிவாளி. அவன் ஒரு சித்திரவதை. ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு செல்லும் போது அவன் பயணம் சென்ற பேருந்து பழையதாகி ஒரு கிராமத்தின் அருகே நின்றுவிட்டது. இரவு நேரம் ஆகிவிட்டதால் பழுது நோக்கி மறுநாள் தான் பேருந்தும் கிளம்பும் என்றனர். பாலனுக்கு பசி எடுத்ததால் உறக்கம் வரவில்லை. கிராமத்திற்கு சென்றான். அவனை கண்ட விவசாயி ஒருவன் தன் உணவிழந்த வீட்டிற்கு அழைத்து சென்றான். பாலனுக்கு உணவு படைத்தவனை பார்த்து, ஐயா, உண்பதற்கு முன் இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு உண்பது எங்கள் வழக்கம். நீங்களும் அப்படி செய்யலாமே என்றான். முன்போக்கு சிந்தனைகளை கண்ட பாலன் இறைவணக்கம் செய்ய மறுத்தான். இறைவனுக்கு எதற்காக நன்றி சொல்ல வேண்டும்? நிலத்தில் பாடுபட்ட உழைத்து நீ எனக்கு உணவு படைத்த உனக்கு வேண்டுமானால் நன்றி சொல்கிறேன். இறைவனுக்கு எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்பதன். அவனை விவசாயி வியப்புடன் பார்த்தான். படித்தவராகிய நீங்களே இப்படி பேசுகின்றீர்கள். மண்ணில் விதைத்த விதை தானியமான எல்லாம் அவன் செயல். நான் ஒரு கருவி மட்டுமே. இதோ நீங்கள் அருந்தும் குடிநீர், சுவாசிக்கும் காற்று எல்லாம் அவன். படித்த நீங்களே இதையெல்லாம் சிந்தித்ததே இல்லையால் என்று. அப்படியானால் நீங்கள் படித்து என்ன பயன் என்று சாமர்த்தியமாக பொதித்து தள்ளினார்.